ஓகே எக்ஸசைஸ் 1.1ல லாஸ்ட் சம் 7th சம் பார்க்க போறோம் ஓகேவா இது வரைக்கும் 6 சம் பார்த்துருக்கோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் கொடுத்த சம்மில் எல்லாத்துலேயும் என்ன கொடுத்துருப்பாங்க அந்த எலமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க ஏ சரி பி சரி சிடி இது வரைக்கும் எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம இதில் ஏவோட எலமெண்ட் என்ன பியோட எலமெண்ட் என்ன சியோட எலமெண்ட் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா இப்போ பாருங்க லெட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஏவோட எலமெண்ட் எப்படி இருக்குமா set of all natural number less than 8 இது வந்து natural number-ஆ இருக்கணும் natural number-ஆ இருந்தாலும் less than 8-ஆ இருக்கணும் ஓகேவா இதுதான் A ஓட element then B ஓட element என்னது the set of all prime numbers less than 8 ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க prime number less than 8-ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க next C ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க set of even prime number நமக்கு தெரியும் even prime number என்னன்னு தெரியும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா A equal to set of all natural number less than 8 நமக்கு whole number னா என்ன natural number னா என்னன்னு தெரியும் ஓகேவா whole number எதுல ஸ்டார்ட் ஆகும் 0ல ஸ்டார்ட் ஆகும் natural number னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் என்ன கண்டிஷன் சொல்லிருக்காங்க set of natural number-ஆ இருக்கணும் அந்த natural number எப்படி இருக்கணும் 8 விட லெஸ்ஸா இருக்கணும் ஓகேவா 8 விட லெஸ்ஸானா 7 1 2 3 4 5 6 7 இதுதான் A ஓட Aல உள்ள எலிமெண்ட் ஓகேவா Bல உள்ள எலிமெண்ட் இதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா set of all prime number less than 8 8 விட லெஸ்ஸா உள்ள prime number சொல்லிருக்காங்க இதுல பாரு natural number சொல்லிருக்காங்க இதுல என்ன சொல்லிருக்காங்க prime number சொல்லிருக்காங்க ஆல்ரெடி நம்ம போன சம்ல பார்த்திருக்கோமா 8 விட லெஸ்ஸா உள்ள prime number என்னது 2 3 5 7 நான் போன கிளாஸ்லயே சொல்லிருக்கேன் prime number na என்னன்னு சொல்லிட்டு ஓகேவா நெக்ஸ்ட் என்னது C ஓட வேல்யூ C ஓட எலிமெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஈவன் prime number சொல்லிருக்காங்க நமக்கு தெரியும் ஈவன் prime numberங்கிறது என்னது ஒரே ஒரு ஈவன் prime number தான் இருக்கு அது என்னது 2 ஓகேவா அப்ப C ஓட வேல்யூ 2 புரியுதா A ஓட எலிமெண்ட் எழுதியாச்சு B ஓட எலிமெண்ட் எழுதியாச்சு C ஓட இப்போ எப்போதும் போல நம்ம என்ன பண்ணலாம் ப்ராடக்ட் பண்ண வேண்டியதா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் சம் பாருங்க இது ஃபர்ஸ்ட் சம்ல என்னது LHS உம் RHS உம் ஈக்குவல்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணோம் ஓகேவா LHSல என்ன இருக்கு A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஓகேவா ஏவையும் சியையும் இன்டர்செக்ட் பண்ணி அதை C கூட கிராஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம் பிராக்கெட்ல உள்ள வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்ப A இன்டர்செக்ஷன் Bங்கும்போது என்ன பண்ணோம் Aலயும் Bலயும் இன்டர்செக்ட் பண்றதுனா என்னது ஆல்ரெடி சொல்லிருக்கேனா யூனியன்னா என்ன இன்டர்செக்ஷன்னா என்னது இன்டர்செக்ஷன்னா என்னது எது காமனா இருக்கோ அந்த வேல்யூ எழுதணும் அதுதான் ஓகேவா இப்போ எது காமனா இருக்கு பாருங்க Aலயும் Bலயும் எது காமனா இருக்கு 2 இருக்கு 3 இருக்கு 5 இருக்கு 7 இருக்கு ஓகேவா அப்ப என்ன வரும் 2 3 5 7 இதுதான் ரெண்டுத்தையும் AV Bயும் இன்டர்செக்ட் பண்ணி கிடைச்சிருக்கிற வேல்யூ ஓகேவா நெக்ஸ்ட் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ள ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஹோலா எடுத்துக்கோம் A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஓகேவா அப்ப என்ன பண்ணோம் ஏவியும் பியும் இன்டர்செக்ட் பண்ணியாச்சு அதை C கூட கிராஸ் பண்ண வேண்டியதுதான் பண்ணலாமா இப்போ டைரக்டா பண்ணலாமா A கிராஸ் B A intersection B ஓட வேல்யூ என்னது 2 3 5 7 into C இத C கூட ப்ராடக்ட் பண்ண வேண்டியதான் C கூட ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும் set of 2 2 3 2 5 2 7 2 இதுதான் A intersection B cross C ஏவையும் பியும் இன்டர்செக்ட் பண்ணி C கூட கிராஸ் பண்ணா கிடைச்சிருக்கிற வேல்யூ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் டொமைன் வேல்யூ கோடொமைன் வேல்யூ போட்டு அதை மேப் பண்ணி பார்த்திருக்கோம் ஓகேவா இது வரைக்கும் 6 சம் பார்த்திருக்கோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால நான் டைரக்டா என்ன பண்ணிருக்கேன் டைரக்டா ப்ராடக்ட் பண்ணி போட்டேன் இப்போ என்ன பண்ணோம் A intersection B எடுத்துக்கிட்டு இது கூட ஃபர்ஸ்ட் A intersection B யா இந்த 2 கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கோ 2 2 நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் இந்த வேல்யூ இல்ல இப்போ என்ன வரும் 3 2 5 2 7 2 இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான் நம்மளோட LHS ஓகேவா
நெக்ஸ்ட் RHS ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பண்ணலாமா? ஓகே, RHSல என்ன இருக்கு? A cross C intersect B cross C. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? A வையும் C ஐயும் கிராஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் B ஐயும் C ஐயும் கிராஸ் பண்ணிக்கிட்டு அது என்ன பண்ணோம்? அதை இன்டர்செக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் A cross C வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? A ஓட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க. A ஓட வேல்யூ 1 2 3. இப்போ A வையும் C ஐயும் இன்டர்செக்ட் பண்ணா என்ன வருது? 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஓகேவா? ஏவியும் சி கிராஸ் பண்ணா என்ன வருது? 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, இதையும் இதையும் 5, 2, 6, 2, தென் 7, 2. இப்போ என்ன பண்ண போறோம்? B ஐயும் C ஐயும் கிராஸ் பண்ண போறோம். ஓகேவா? B ஐயும் C ஐயும் கிராஸ் பண்ணலாமா? இதுதான் B, இது C ஓட வேல்யூ. என்ன வரும்? 2, 2, 3, 2, 5, 2, then 7, 2. இதுக்கப்புறம் ஏதாவது வேல்யூ இருக்கா? அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? RHSல ABCயும் ப்ராடக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் BC ப்ராடக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? அதை இன்டர்செக்ட் பண்ணோம். இன்டர்செக்ட் பண்ணோம்னா இது ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ எழுதலாமா? A cross C intersect B cross C. ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணி வர வேல்யூ சொல்லுங்க பாப்போம். இது ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கு? 1, 2 இதுல இருக்கு, பட் இதுல இல்ல. இப்போ என்னது? நெக்ஸ்ட் பாருங்க, இது காமன் வேல்யூ கிடையாது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க 2, 2 இருக்கு, இங்கேயும் 2, 2 இருக்கு. அப்ப என்னது? 2, 2. நெக்ஸ்ட் 3, 2 ரெண்டு எலிமெண்ட்லயுமே இருக்கு. அப்ப 3, 2. நெக்ஸ்ட் 4, 2 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப என்னது? 4, 2 கிடையாது. நெக்ஸ்ட் என்னது? 5, 2 இருக்கு, 7, 2 இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன வரும்? 5, 2, 7, 2. இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் RHS. ஓகேவா? LHS ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, RHS ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது? ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஓகேவா? இந்த LHSல என்ன இருக்கு? 2, 2, RHSலயும் 2, 2 இருக்கு. LHSல 3, 2 இருக்கு, RHSலயும் 3, 2 இருக்கு. LHSல 5, 2 இருக்கு, RHSலயும் 5, 2. தென் லாஸ்ட் ஒன் 7, 2. ஓகேவா? அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் LHSம் ஈக்குவல் டு RHS. ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர் பார்க்க போறோம். ஓகேவா? செகண்ட் ரோம் லெட்டர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B minus C. இதுதான் நம்மளோட LHS. ஓகேவா? LHS என்னது? A cross B minus C. நெக்ஸ்ட் RHS என்னது? A cross B minus A cross C. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? யூனியன் பார்த்திருக்கோம், இன்டர்செக்ஷன் பார்த்திருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போறோம்? மைனஸ் பண்றது பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏவோட வேல்யூ எப்படி எழுதணும், பியோட வேல்யூ எப்படி எழுதணும், சியோட வேல்யூ எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் பார்த்தாச்சு. செகண்ட் ரோம் லெட்டர்
செகண்ட் ரோம் லெட்டர் பார்க்க போறோம். அதுல என்னது a ஓட எலிமெண்ட், b ஓட எலிமெண்ட், c ஓட எலிமெண்ட். ஓகேவா? a ஓட எலிமெண்ட் என்னது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8. லெஸ் தென் 8ல உள்ள நேச்சுரல் நம்பர் எழுதி இருக்கோம். Next b. b ஓட வேல்யூ என்னது set of all prime number less than 8. less than 8ல உள்ள prime number எழுதி இருக்கோம். next என்னது even prime number எழுதி இருக்கோம். ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பார்க்க போறோம், மைனஸ் பண்றது பார்க்க போறோம். ஆல்ரெடி 9th பார்த்திருப்போம். இப்போ இந்த யூனிட் ஃபுல்லா எப்படி பார்த்தோம், யூனியனும் இன்டர்செக்ட் பண்றதும் தான் பார்த்தோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மைனஸ் பண்றது பார்க்க போறோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், LHS ஃபைண்ட் அவுட் பண்ணோம். LHSல என்ன கொடுத்திருக்காங்க, a cross b minus c கொடுத்திருக்காங்க. பாருங்க, a cross b minus c. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எப்போதும் இந்த பிராக்கெட்ல உள்ளதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்ப b minus c ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். b minus c ஈக்குவல் டு, இது எப்படின்னா இப்போ யூனியன்னா தெரியும், இன்டர்செக்ஷனுக்கும் இதுக்கும் அவ்வளவா டிஃபரன்ஸ் இல்லை. இன்டர்செக்ஷன்ல என்ன பண்ணுவோம், காமனா எது இருக்கோ, இப்போ இந்த b மைனஸ் சினா பியையும் சியையும் கம்பேர் பண்ணுங்க. இதுல ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கோ, இப்போ b இன்டர்செக்ஷன் சினா என்ன வரும், காமனா உள்ள வேல்யூ எது காமனா இருக்கு 2. அப்ப 2 தான் இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணி வர வேல்யூ. இப்போ b மைனஸ் சிங்கும் போது மைனஸ் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, காமனா உள்ள வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ள வேல்யூ எழுதணும். ஓகேவா? இன்டர்செக்ஷனுக்கும் மைனஸ்க்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. என்னது இன்டர்செக்ஷன்னா என்னது, காமனா எது இருக்கோ, இப்படி ஈஸியா நாம வச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷன்னா காமனா உள்ளதை எழுதுவோம். இதுவே மைனஸ் பண்றதுன்னா என்ன எழுதுவோம், காமனா உள்ளதை எடுத்துட்டு பேலன்ஸ் உள்ள வேல்யூவை எழுதுவோம். அதுதான் மைனஸ். ஓகேவா? இப்போ எது காமனா இருக்கு 2. அப்ப 2 எடுத்துட்டு பேலன்ஸ் உள்ளதை எழுதுவோம். 3 5 7. ஓகேவா? டிஃபரன்ஸ் புரியுதா? இன்டர்செக்ஷனுக்கும் மைனஸ்க்கும். இன்டர்செக்ஷன்னா ஒன்றும் இல்லை, காமனா உள்ள வேல்யூவை எழுதுவோம். இதுவே மைனஸ்னா காமனா உள்ள வேல்யூவை விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள வேல்யூ தான் எழுதுவோம். சரியா? இப்போ பிராக்கெட்ல உள்ளது b மைனஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், a cross b மைனஸ் சி. b மைனஸ் சி வேல்யூவை a கூட ப்ராடக்ட் பண்ண போறோம். ஓகேவா? a ஓட வேல்யூ என்னது 1 2 3 4 5 6 7 இருக்கு. b minus c ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கு, 3 5 7. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணலாமா, a cross b minus c equal to, இப்போ என்ன பண்ணுவோம், a ஓட வேல்யூ இது கான்ஸ்டன்டா எடுத்துக்கோ. இப்போ என்ன வரும், 1,3 1,3 1,5 1,7. நெக்ஸ்ட் என்ன வரும், 2,3 2,5 2,7. நெக்ஸ்ட் 3 அப் டு 7 வரைக்கும் இது கூட பேர் பண்ணி எழுதணும். 3,3 3,5 3,7. நெக்ஸ்ட் 4,3 4,5 4,7. நெக்ஸ்ட் 5,3 5,5 5,7. நெக்ஸ்ட் 6,3 6,5 6,7. ஓகேவா? நெக்ஸ்ட் 7,3 7,5 7,7. இதுதான் a cross b minus c ஓட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் LHS. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், RHS ஃபைண்ட் அவுட் பண்ணோம். LHS புரியுதா? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் பிராக்கெட் உள்ளதை எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். பிராக்கெட்ல என்ன இருக்கு, b மைனஸ் சி. b மைனஸ் சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. வந்த வேல்யூ என்ன பண்ணோம், a கூட கிராஸ் பண்ணோம். a ஓட வேல்யூ 1ல இருந்து 7 வரைக்கும்
பி ஆல்ரெடி நம்ம பி மைனஸ் சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோமா, ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஏ கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏவையும் சியையும் கிராஸ் பண்ண வேண்டியதுதான். என்னது 1,2 சரி, ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏ கிராஸ் பி என்ன வரும், ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவையும் பியையும் ஜஸ்ட் பேர் பண்ண வேண்டியதான். ஏவோட வேல்யூ என்னது 1,2 1,3 1,5 1,7. நெக்ஸ்ட் ஏவையும் பியையும் நம்ம கிராஸ் பண்ண போறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் 2 எடுத்துப்போம். 2,2 2,3 2,5 2,7. நெக்ஸ்ட் 3,2 3,3 3,5 3,7. ஓகேவா, நெக்ஸ்ட் 4,2 4,3 4,5 4,7. நெக்ஸ்ட் 5 up to 6 சாரி 7 5,2 5,3 5,5 5,7. ஓகேவா, நெக்ஸ்ட் 6,2 6,3 6,5 6,7 7,2 7,3 7,5 7,7. இப்போ ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க எப்படி கிராஸ் பண்ணோம், ஆல்ரெடி டொமைன் கோடொமைன் வச்சு பார்த்தோமா. இப்போ நான் டைரெக்டாக கிராஸ் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இதை இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு இதை எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணோம். அப்போ 1,2 1,3 1,5 1,7. நெக்ஸ்ட் 2 2,2 2,3 2,5 2,7 அப் டு 7 வேல்யூ வரைக்கும் எடுத்துட்டு என்ன பண்ணோம், இது கூட பேர் பண்ணோம். இதுதான் ஏ கிராஸ் பி. ஓகேவா, இப்போ எல்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏ கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் போட்டுக்கோங்க, இது வரைக்கும் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா. ஓகேவா, பேலன்ஸை நான் இங்கே போடுற பார்த்துக்கோங்க. நமக்கு என்னென்ன வேல்யூ, இந்த வேல்யூ மட்டும்தான் தேவை. ஆல்ரெடி கொஸ்டின்லாம் நீங்கள் ரைட் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்னது, இது எல்ஹெச்எஸ், இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எல்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா, ஏ கிராஸ் பிக்கு அப்புறம் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க, ஏ கிராஸ் சி. அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஏ கிராஸ் சி. இதுக்கப்புறம் இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா, ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஜஸ்ட் ஏவையும் சியையும் கிராஸ் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன வரும், 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2. இதுதான் என்னது, ஏ கிராஸ் சி. ஓகேவா, இது என்னது எல்ஹெச்எஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஏ கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஆர்ஹெச்எஸ் என்னது, ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணிட்டு மைனஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ மைனஸ் பண்ணுறதுனா என்னது, எது காமனாக இருக்கோ அதை விட்டுட்டு பேலன்ஸை எழுதணும். சரியா, இப்போ இது ரெண்டுத்துலேயும் பாருங்க, இதுலேயும் அதுலேயும் எது காமனாக இருக்கு, 1,2 காமனாக இருக்கு. அப்போ இது 1,2 வராது.
1, 2 ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. நெக்ஸ்ட் 2, 2 காமனா இருக்கு. நெக்ஸ்ட் 3, 2 காமனா இருக்கு. நெக்ஸ்ட் 4, 2 5, 2 6, 2 7, 2 அப்ப இந்த காமனா உள்ளத எடுத்துட்டு பேலன்ஸ் எழுதலாம். ஓகேவா? பண்ணலாமா? A cross B minus C equal to A cross B சரி. இப்போ இன்னும் நம்ம RHS ஃபைண்ட் அவுட் பண்ணல. RHSல என்னது? A cross B minus A cross C. எழுதலாமா? RHS என்னது? எது காமனா இருக்கோ அதை விட்டுட்டு எழுதணும். எது காமனா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். என்னென்ன காமனா இருக்கு? 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 இதெல்லாம் காமனா இருக்கு. காமனா உள்ளதை இன்டர்செக்ட் பண்றதுனா இது காமனா உள்ளதை தான் எழுதுவோம். இதுவே மைனஸ் பண்ணணும்னா இது காமனா உள்ளதை விட்டுட்டு பேலன்ஸை எழுதுவோம். காமனா உள்ளதை விட்டுட்டு பேலன்ஸ் எழுதுனா என்ன வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டேன்னா 1, 3 1, 5 1, 7 ஓகேவா? நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன்னா 2, 3 2, 5 2, 7 நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன்னா 3, 3 3, 5 3, 7 next 4, 3 4, 5 4, 7 next 5, 3 5, 5 5, 7 next 6, 3 6, 5 6, 7 next 7, 3 7, 5 7, 7 ஓகேவா? இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். புரியுதாப்பா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வேல்யூல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் முடிஞ்சிச்சு. செகண்ட் ரோம் லெட்டர் என்னது? A cross B minus C equal to A cross B minus A cross C. இதுதான் நம்மளோட என்னது? இதுதான் நம்மளோட LHS, அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் RHSல என்ன இருக்கு? A cross B இருக்கு. A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் A cross C ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பாருங்க, ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கோம்? மைனஸும் பண்ணிட்டோம். மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வேல்யூவையும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணா ரெண்டுத்தையும் எல்லாத்துலேயுமே சேமா இருக்கு. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன? LHS equal to RHS. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டோம். இவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? புரியுதா? இப்போ எக்ஸசைஸ் 1.1ல 7 சம் பார்த்துருப்போம். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.2ல என்ன பார்க்க போனோம்னா ஃபர்ஸ்ட் சம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெட் A ஈக்குவல் டு 1, 2, 3, 7 ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் ரிலேஷன் ஃப்ரம் A டு B. இந்த R1ங்கிறது இந்த ஏவுக்கும் பிக்கும் ரிலேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம R1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2, 1 7, 1 கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம இந்த R1ங்கிறது ஏவுக்கும் பிக்கும் ரிலேஷனானு எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஏவையும் பியையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ் 1.1ல ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இதில் என்ன செய்ய போகிறோம்? இது ரிலேஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிலேஷனா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏவையும் பியையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேவா? பண்ணலாமா? இப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்கு? 1, 2, 3, 7. தென் பியோட வேல்யூ என்ன இருக்கு? 3, 0, -1, 7.
ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். சரியா? ப்ராடக்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஏவோட வேல்யூவை டொமைனா எழுதிக்கணும். ஏவோட வேல்யூ என்ன இருக்கு, 1 2 3 7. இதுதான் ஏவோட வேல்யூ. சரியா? நெக்ஸ்ட் பியோட வேல்யூ, பி வேல்யூ என்ன இருக்கு, 3 0 -1 7. இதுதான் பியோட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போறோம், ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண போறோம். இப்போ a cross b equal to ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இங்க இந்த வேல்யூவை எடுத்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு வேல்யூ கூடயும் பேர் பண்ணுவோம். அப்போ என்ன வரும், 1 3 1 0 1 -1 1 7 வரும். ஓகேவா? 1 3 1 0 1 -1 1 7. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த செகண்ட் வேல்யூவை எடுத்துக்கிட்டு இங்க ஒவ்வொரு வேல்யூ கூடயும் பேர் பண்ண போறோம். 2 3 2 0 2 -1 2 7. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த 3 எடுத்துட்டு இந்த ஒவ்வொரு வேல்யூ கூடயும் பேர் பண்ண போறோம். இப்போ என்ன வரும், 3 3 3 0 3 -1 3 7. நெக்ஸ்ட் இந்த 7 எடுத்துட்டு இந்த ஒவ்வொரு வேல்யூ கூடயும் பேர் பண்ண போறோம். பேர் பண்ணா என்ன வரும், 7 3 7 0 7 -1 7 7. இப்போ a cross b ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த r1ங்கிறது இங்க a cross b க்கு ரிலேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. r1ங்கிறது ஏவுக்கும் பிக்கும் ரிலேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் a cross b, அதாவது ஏவியும் பியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ரிலேஷனான்னு பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்னா, ஜஸ்ட் இந்த r1ல உள்ள வேல்யூ இந்த a cross bல இருக்கணும். 1 இருந்தாலும் ரிலேஷன் கிடையாது. இப்போ இங்க 10 வேல்யூ இருந்தாலுமே இந்த 10 வேல்யூமே இதுல இருக்கணும். ஓகேவா? இப்போ இங்க 2 வேல்யூ தான் இருக்கு. என்னென்ன இருக்கு பாருங்க, 2 1 இருக்கு. இங்க 2 1 இருக்கா, 2 1 இங்க தான் 2 ரோ. இப்போ 2 3 2 0 2 -1 இருக்கு. அப்ப 2 1 இல்ல. நெக்ஸ்ட் பாருங்க 7 1 7 1 r1ல இருக்கு. இங்க a cross bல 7 1 இருக்கா, 7 3 7 0 7 -1 தான் இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன இருக்கணும், இங்க 2 1னா இங்க 2 1 தான் இருக்கணும். 1 2 இல்ல 2 -1 இருக்க கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் 7 1 7 1னா இங்க என்ன இருக்கணும், 7 1 தான் இருக்கணும். 7 -1 இல்ல 1 7 இருக்க கூடாது. அப்ப இது ரிலேஷனா இல்லையா, அதை எப்படி எழுதுறது? ஓகேவா? இப்போ 2 1ங்கிறது எதுல இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் ரோம்லெட் இருக்குனா 2 1 belongs to r1. 2 1 r1ல இருக்கு, பட் not belongs to a cross b. இப்போ r1ங்கிறது ரிலேஷனான்னு பார்க்கறதுக்கு என்ன செய்வோம், ரெண்டுத்தையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணி இதுல உள்ள எலிமெண்ட் இதுல இருந்தாதான் இது ரெண்டும் ரிலேஷன். ஓகேவா? இப்போ 2 1 என்னத்துல இருக்கு, r1ல இருக்கு, பட் a cross bல இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்னது, 7 1 7 1ங்கிறது belongs to r1 but not belongs to a cross b. ஓகேவா? 7 1ங்கிறது r1ல இருக்கு, ஆனா a cross bல இல்ல. அப்ப இது என்னது, therefore r1 is not a relation from a to b. r1ங்கிறது a க்கும் b க்கும் ரிலேஷன் இல்ல. ஓகேவா?